உங்களுக்கு இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ கேரட்டு எடுத்து நல்லா தோல் சீவி இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின்ட்டு நல்லா அதை அலம்பி இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எவ்வளோ பச்சை மிளகாமா? ஒரு 2 பச்சை மிளகா. ஒரு 1/2 கிலோ கேரட்டுக்கு 2 பச்சை மிளகாவை 4ஆக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயை நல்லா தாளிச்சிருக்கோம். போட்டு இந்த நல்லா ஃபில்ட்ரு பண்ண இந்த நறுக்கின கேரட்டை அதில் போட்டுக்கோங்க. அப்படியே சட்டியில் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு உள்ள காரம் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விடுங்க. நல்லா தெளிச்சா மாதிரி. 1 டம்ளர் கிடையாது, அதான் 3/4 டம்ளர் அப்படியே தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சா மாதிரி பண்ணிவிட்டு மூடிடணுமாம்மா. ஒரு தட்டை போட்டு சிம்மில் வச்சுட்டு மூடிடுவோம். அது ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா வெந்துடும் நல்லா கேரட்டு. நல்லா அப்போ நடுவில் ஒரு தடவை 2 தடவை இந்த மேலே போட்டிருக்க தட்டை மூடி இருக்கிறத எடுத்துட்டு திருப்பி விட்டு பார்க்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தட்டை மூடணும் அவசியம் இல்லை. இப்போ மூடிட்டோம், வெந்துட்டுருக்கு. இப்போ கறியை வெந்திருக்கான்னு பார்க்குறாங்க. நல்லா 2-3 தடவை எடுத்து போட்டு இப்போ கடைசியாக ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெந்திருக்காம்மா. நல்லா வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் வெளில அப்படியே வச்சு இப்போ இதில் தேங்காய் போடணும். கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் தட்டை வெளியில் மூடாமல் வச்சுன்னா அந்த இருக்கிற அந்த ஈரப்பசை போயிடும். அதுக்கப்புறம் இந்த தேங்காவை போடணும். தேங்காவை போட்டு ஒரு நல்லா கிளறிட்டா கேரட் பொரியல் வித் கோகோனட் மிக்ஸ்டு. தேங்காய் துருவல் கலந்த கேரட் பொரியல் ரெடி. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான்.
ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லை எடுத்து போட்டுடுவாங்க. அவ்வளோதான். அதுதான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேற ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறோம். நீங்களும் இதுமாதிரி பண்ணி பாருங்கள், அது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்.